உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். உங்க கடையில தாம்மா என் பொண்ணு கல்யாணத்துக்கு முகூர்த்த புடவை வாங்கிட்டு போயிருந்தோம். நைட்டே எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு மண்டபத்துக்கு போயிட்டோம்மா. விடிய காலையில பார்த்தா முகூர்த்த புடவை காணோம். எங்க வச்சோம்னே தெரியல. புடவை காணாம போயிடுச்சுமா. அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னே தெரியலம்மா. ஒரு புடவை வாங்கிடலான்னு பார்த்தா இந்த நேரத்துல எந்த கடையுமே திறக்கலம்மா. எல்லா கடையும் 9 மணிக்கு மேலதான் திறப்பாங்களாம். என்ன பண்றதுன்னு தெரியாம தான் உங்க மேனேஜருக்கு போன் பண்ணோம். ஓகே. கொஞ்ச நேரத்துல கல்யாணம் வேற சொன்னாங்க மேடம். அதான் உங்களுக்கு உடனே கால் பண்ண மேடம். முகூர்த்த புடவை காணோம்னு மாப்பிள்ளை வீட்டுக்கு தெரிஞ்சா இத சகனம் சரியில்லை அது இதுன்னு சொல்லி கல்யாணத்தை நிறுத்திடுவாங்களோன்னு பயமா இருக்குமா. எங்களுக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்கம்மா. ஐயோ, இதுல என்ன இருக்கு? பொண்ணுக்கு கல்யாணம் வேற சொல்றீங்க. நீங்க உள்ள வாங்க. மேடம் அண்ணா, நீங்க ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்றேன் மேடம். வா போலாம். நீங்க வாங்க. சரிங்கம்மா. இதுல எந்த புடவை பிடிச்சிருக்குன்னு பாருங்க. எதா இருந்தாலும் பரவாயில்லம்மா. அப்படி சொல்லாதீங்க. உங்க பொண்ணு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சதானே ஒரு புடவைய செலக்ட் பண்ணிருப்பாங்க. கல்யாணம் ஆகுறப்போ அந்த புடவைய கட்டிக்கலனா அவங்களுக்கு அது ஃபீல் ஆகும்ல. நீங்க எடுத்த மாதிரி புடவை இதுல இருக்கான்னு பாருங்க. இருங்க, நான் இன்னும் மாடல்ஸ் எடுக்கிறேன். இந்த புடவை தாமா. இந்தாங்க, போயிட்டு வாங்க. ரொம்ப நன்றிம்மா. எவ்வளவு ஆச்சுன்னு சொன்னீங்கன்னா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாங்க. ஏமா காசை வேணான்னு சொல்றீங்க? உங்க பொண்ணு கல்யாணம்னு சொல்றீங்க. ஏற்கனவே நம்ம கடையில் எடுத்த புடவைய வேற தொலைச்சிருக்கீங்க. அதனால இந்த புடவைய எங்க கடை சார்பா சீதனமா கொடுக்கறோம். வச்சுக்கோங்க. ரொம்ப நன்றிமா. இந்த உதவியை நாங்க மறக்கவே மாட்டோம். உன் புருஷனோட நீண்ட ஆயுளோட புள்ள குட்டிங்களெல்லாம் பெத்து சந்தோஷமா இருக்கணுமா. சரிங்கம்மா, நேரம் ஆகுது. இருங்க ஒரு நிமிஷம். நன்றி. போயிட்டு வரோமா. ரொம்ப நன்றிமா. நாங்க வரோம். மாமா. மேடம் மேடம் நீங்க விடுங்க மேடம், நான் பாத்துக்கிறேன். நான் மடிச்சு வச்சுக்கிறேன். மேடம் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இப்ப நம்ம இருக்கிற நிலைமையில ஏன் மேடம் காசு வாங்காம புடவை கொடுத்தீங்க? ஒரு புடவையில என்ன இருக்கு? அதுவும் அவங்க ஆல்ரெடி நம்ம கஸ்டமர். அதுக்கு இல்ல மேடம், நம்ம கடையில நிறைய பிரச்சனை இருக்கு மேடம். எனக்கு புரியுதுன்னா, ஆனா அவங்களுக்கு கல்யாண செலவு ஏதாவது இருக்கும். அவங்கள பார்த்தாலே தெரியுது மிடில் கிளாஸ் ஆளுங்க தானே. பட்ஜெட் போட்டு தானே கல்யாணத்தை நடத்துவாங்க. இந்த புடவைக்கு காசு வாங்கிட்டா அவங்களுக்கு வேற ஏதாவது செலவுல இடிக்கும். பாவம், பரவாயில்ல. அதுவும் இல்லாம இனிமே எப்பவுமே அவங்க நம்ம கடையில தான் வந்து ட்ரெஸ் வாங்குவாங்க பாருங்க. நம்ம ஒரு நல்லது பண்றப்போ கண்டிப்பா நமக்கு நல்லது நடக்கும். சரிங்க மேடம். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.